ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவின் மிகச்சிறந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் என கொண்டாடப்பட்ட இந்த பெயர் தற்போது இணையதளங்களில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கிறது. யார் இந்த பிரசாந்த் கிஷோர்? எதற்காக ட்ரோல் செய்யப்படுகிறார்? பீகார் மாநிலம் ரோட்டாஸ் மாவட்டத்தில் உள்ள கொனார் என்கிற குக்கிராமத்தில் வளர்ந்த பிரசாந்த் கிஷோர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றியவர். இவரது மனைவி ஜானவிதாஸ் அசாமை பூர்வீகமாக கொண்ட ஒரு மருத்துவர். சாதாரணமாக தொலைக்காட்சி நேர்காணல்களோ அல்லது செய்தித்தாள்களோ கூட படித்திடாத பிரசாந்த் கிஷோர் திடீரென தேர்தல் வியூக வகுப்பாளராக உருவெடுத்தார். அவரது முதல் கஸ்டமரை தற்போது பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி தான். 2012ஆம் ஆண்டு குஜராத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நேரம். 2001ஆம் ஆண்டு தொடங்கி முதலமைச்சராக இருக்கும் மோடி மீண்டும் பதவியை பிடிக்க பிரசாந்த் கிஷோரின் உதவியை நாடினார். இந்த தேர்தலில் பாஜக 115 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்க மீண்டும் முதலமைச்சரானார் நரேந்திர மோடி. பிரசாந்த் கிஷோரின் புகழ் மெல்ல வட மாநிலங்களில் பரவத் தொடங்கிய நேரம் இது. பாஜகவும் 2014 மக்களவை தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மோடியை முன்னிறுத்தி இருந்தது. மோடிக்கு என ஒரு பிராண்டை உருவாக்க பிரசாந்த் கிஷோர் மீண்டும் பணியமர்த்தப்பட்டார். சிட்டிசன் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ் என்கிற பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். நாடு முழுவதும் உள்ள சிறந்த கல்வி நிறுவனங்களில் இருந்து 200 பேரை வேலைக்கு அமர்த்தினார். ஒட்டுமொத்த டீமும் சோசியல் மீடியா வழியாக ஒரு மோடி அலையையே உருவாக்கினர். குஜராத் மாடலை பார்த்து இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் ஏங்கும் அளவுக்கு ஆன்லைன் விளம்பரங்கள் தூள் பறந்தன. 3Dயில் பேரணி, சமூக வலைதளங்களில் திட்டமிட்ட பிரச்சாரம் என களை கட்டிய பாஜக கூட்டணி தேர்தலில் வென்றது. குஜராத்தின் மோடி இந்தியாவின் பிரதமராக பதவிக்கு வந்தார். ஆனால் இந்த வெற்றிக்காக பின்னால் இருந்து உழைத்த பிரசாந்த் கிஷோர் பாஜகவை கை கழுவி விட்டு ஐபேக் என்கிற புதிய நிறுவனத்தை தொடங்கினார். இந்த முறை அவரை நிதிஷ்குமார் கண்டடைந்தார். டி ஷர்ட்டையும் ஜீன்ஸ் பேண்டையும் தூக்கி எறிந்த பிரசாந்த் வெள்ளை நிற குர்தாவுக்கு மாறி பீகாருக்குள் நுழைந்தார். சொந்த மாநிலமாக இருந்தாலும் கடுமையான சவால் இருந்தது. காரணம், ஐக்கிய ஜனதா தளம் தனது அந்திம காலத்தில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர். ஆனால் படுதோல்வியை எதிர்பார்த்திருந்த நிதிஷின் கட்சி 71 இடங்களில் வென்றது. மகா கத்பந்தன் கூட்டணியில் முதல்வர் பதவியும் கிடைத்தது. இந்த கூட்டணியை உறுதி செய்து கொடுத்ததே பிரசாந்த் கிஷோரின் தேர்தல் வியூகம்தான் என சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்றாற் போல முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிரசாந்த் கிஷோரை தனது ஆலோசகராக நியமித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து 2017 பஞ்சாபிலும் உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரசுக்காக களத்தில் இறங்கினார் பிரசாந்த் கிஷோர். பஞ்சாபில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது. பிரசாந்த் கிஷோரின் புகழ் வட மாநிலங்களில் இருந்து தென் மாநிலங்களை வந்தடைந்தது. ஆனால் அதே 2017 உத்தரப்பிரதேச தேர்தலிலும் காங்கிரசுக்கு வியூகங்களை வகுத்து கொடுத்திருந்தார் பிரசாந்த் கிஷோர். ஆனால் காங்கிரஸ் கட்சியால் மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் 7 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. பிரசாந்த் கிஷோர் வியூகம் வகுத்து வெற்றி பெற முடியாத முதல் தேர்தலாக மாறியது 2017 உத்தரப்பிரதேச தேர்தல். ஆனாலும் பிரசாந்த் கிஷோர் மீதான நம்பிக்கை தொடர்ந்தது. 2019 ஆந்திராவில் ஜெகனுக்கு ஆதரவாக களமிறங்கி ஆட்சி கட்டிலில் அமர வைத்த பிரசாந்த் கிஷோர் அதே ஆண்டு டெல்லியில் கெஜ்ரிவாலையும் முதலமைச்சராக்கி இருந்தார். இதனால் பிரசாந்த் கிஷோர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மீடியாக்களின் கவனத்தை ஈர்த்தது. 2021 தமிழ்நாட்டில் திமுக, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் என ஒரே நேரத்தில் 2 கட்சிகளுக்கும் வியூகம் வகுத்து கொடுத்தார். ஸ்டாலினும் மம்தாவும் மீண்டும் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தனர். ஆனால் அதே ஆண்டு இனி அரசியல் கட்சிகளுக்கு வியூகம் வகுக்கப் போவதில்லை என கூறிவிட்டு பீகாருக்கே திரும்பிய பிரசாந்த் நடைபயணத்தில் இறங்கினார். கடந்த சில ஆண்டுகளாக அமைதியாக இருந்து வந்த பிரசாந்த் கிஷோர் தற்போது மீண்டும் தனது கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார். மக்களவை தேர்தலில் வென்று மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என அவர் பேசி வருவது இந்தியர்களின் எண்ண ஓட்டத்திற்கு எதிராக இருப்பதாக ஏற்கனவே விமர்சனம் எழுந்து வருகிறது. இந்நிலையில் பத்திரிகையாளர் கரண் தாப்பருடன் நேர்காணலில் அமர்ந்தார் பிரசாந்த் கிஷோர். அப்போது 2022 தேர்தலில் இமாச்சலில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்படும் என பிரசாந்த் கிஷோர் கணித்தது பொய்யாக போனது ஏன் என்பது குறித்து கரண் தாப்பர் கேள்வி எழுப்ப இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் வெடித்தது. இதனால் பிரசாந்த் கிஷோர் எப்போதும் வெற்றி வாய்ப்புள்ள தலைவர்களுடனேயே வேலை செய்வதாகவும் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த வெற்றியை தனது கணக்கில் எழுதிக் கொள்வதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதுதான் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தற்போது ட்ரோல் மெட்டீரியலாக காரணமாகியுள்ளது.